பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் கடந்த 11 மாதங்கள் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த 12வது மாதத்தில் இந்த கடைசி மாதத்தை காணும்படியாக கர்த்தர் நமக்கு தயவு பாராட்டி இருக்கிறார். நம்மோடு கூட இந்த வருடத்தை ஆரம்பித்த எத்தனையோ பேர் இன்றைக்கு உயிரோடு இல்லை. எத்தனையோ நண்பர்கள், எத்தனையோ சொந்த பந்தங்கள், எத்தனையோ உறவினர்களை நாம் இன்றைக்கு இழந்து நிற்கிறோம். ஏன்னா அவர்களுடைய வழிகளை இதுவரைக்கும் கர்த்தரால கொண்டு வரப்படவில்லை. அவங்களோட நேரம் வந்ததுனால அவங்க போயிட்டாங்க. இன்றைக்கு இதுவரைக்கும் இந்த 12 மாதத்தையும் காணும்படிக்கு தேவன் பாராட்டின தயவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன்னா எத்தனையோ பேர் நம்ம கூட பிரயாணம் பண்ணாங்க, ஆரம்பித்தாங்க, ஆனா இதுவரைக்கும் வரல. நம்ம இதுவரைக்கும் வந்திருக்கிறோம்னா நம்ம குறித்து இன்னும் ஏதோ ஒரு நாட்கள் இருக்கு. ஒரு பொருளை இவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம தொடர்ந்து வைக்கிறோம்னா அதுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு, அதுக்கு ஏதோ ஒரு திட்டம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயுசு நாட்களை பெருக பண்ணி கிருபையாய் நம்மளை தூக்கி சுமந்து நடத்தி கொண்டு வருகிறார். இந்த 12வது மாதத்திலும் கூட நம்ம கடந்து வந்திருக்கிறோம். எவ்வளவோ சூழ்நிலைகள், எவ்வளவோ நம்ம காரியங்களை பார்த்துட்டு வந்துட்டோம். எவ்வளவோ கிறிஸ்தவர்கள் மரணிக்கிறத பார்த்துட்டு வந்துட்டோம். உபத்திரவங்கள் அனுபவிக்கிறத பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனா நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. அப்படிதான் நம்ம சொல்ல வேண்டும். ஏன்னா இந்த 12வது மாதத்தை நம்ம கண்டு இருக்கிறோம், வந்திருக்கிறோம். தேவன் இதுவரைக்கும் நடத்தினதற்காக நீங்க எல்லாரும் நன்றி உள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 1 நாளாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். நாங்களா எம்மாத்திரம்? நம்மளை எந்த விதத்தில் ஆண்டவருக்கு உண்மையா இருந்திருப்போம், பரிசுத்தமாக இருந்திருப்போம், தேவ சித்தத்தை செஞ்சிருப்போம். நம்மளை எந்த விதத்தில் அந்த தாவீது அளவுக்கு உபத்திரவங்களை அனுபவிச்சிருப்போமா? தாவீது அளவுக்கு எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிருப்போமா? அவன் எப்போதுமே 17 வயசுல ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆனா அந்த ஒரே ஒரு காரணத்தினால அவன் அப்போ துரத்தப்பட்ட ஆரம்பிச்சவன் தான் 30 வயது வரைக்கும் சவுல் மரிக்கிற வரைக்கும் ஓடிக்கொண்டே இருந்தான். அதுக்கு பிற்பாடும் கூட பாத்தீங்கன்னா அப்சலோம், சவுல் மரித்ததுக்கு அப்புறம் அப்சலோம் தன் மகனாகிய அப்சலோமே எழும்பி இவனை துரத்துகிறான். இவன் அங்கங்க வனாந்திரமா ஓடி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்தான். இவ்வளவு உபத்திரவங்களை அனுபவித்த அவனே சொல்லுகிறான் கர்த்தருடைய சமூகத்துல நின்று, இதுவரைக்கும் நீர் என்னை கொண்டு வந்திருக்கு, நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் அப்படின்னு சொல்றான். உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்று நாத்தான் வேளாள சொல்லி அனுப்பின இந்த வார்த்தைகளை கேட்டு அவனுக்கு அவ்வளோ ஒரு ஆசை. இவன் நினைக்கிறான் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று. ஆனா கர்த்தர் சொல்றா, நான் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவேன்னு சொல்லிட்டு. இதை கேட்டுதான், இதுவரைக்குமே நீங்க இவ்வளவு நடத்தி வந்துட்டீங்க, நான் எவ்வளவோ வனாந்திரங்களை கடந்து வந்துட்டேன், பாலைவனங்களை கடந்து வந்துட்டேன், எத்தனையோ உபத்திரவங்களை கடந்து வந்துட்டேன். ஆனா இன்றைக்கு நான் நிற்பது உங்க கிருபை. இதுவரைக்குமே நீர் என்னை நடத்திட்டு வந்தீங்க பாத்தீங்களா, அது உங்களுடைய கிருபை. அது மாத்திரமில்ல, நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். அதுக்கு தான் நம்ம கூட அப்படி சொல்லணும். இந்த 12 மாதங்கள் வரைக்கும், இந்த 11 மாதம் முழுவதும் எத்தனையோ விதமான ஆபத்துகள், விபத்துகளுக்கு நம்மளை தப்புவித்து, எவ்வளவோ பஞ்சம் பசிக்கு நம்மளை தப்புவித்து, வியாதிகளுக்கு நம்மை தப்புவித்து, பலவிதமான துன்பங்களுக்கு நம்மை தப்புவித்து, இவ்வளவு தூரம் நம்மளை உயிரோடு நடத்தி கொண்ட அவரோட கிருபை எம்மாத்திரம் என்று தானே நம்ம பார்க்கிறோம். அவரோட கிருபை இல்லைன்னா இன்னைக்கு நம்ம உயிரோடவே இல்லை இல்லையா? அப்படி இவ்வளவு தூரம் நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இனிமேலும் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். அதனாலதான் தாவீது சொல்றான், நான் எம்மாத்திரம் ஆண்டவரே உமக்கு முன்பதாக. நீங்களும் சொல்லணும், நன்றி உள்ள பிள்ளைகளா தேவனுக்கு முன்பாக நிற்கணும். இந்த மாதம் முழுவதும் நீங்க சொல்லணும், ஆண்டவரே இந்த 12வது மாதத்தை காண செஞ்சீங்களே, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என் குடும்பம் எம்மாத்திரம், என் பிள்ளைகள் எம்மாத்திரம் ஆண்டவரே, உமக்கு முன்பதாக. அப்பா, நீர் எங்களை நடத்தி கொண்டு வந்த விதம் அளவில்லாதது, அது ஜீவனுள்ள சாட்சியை கொண்டு வந்திருக்கிறது. ஆகினால நாங்கள் உமக்கு நன்றி உள்ள பிள்ளைகளா இருப்போம் என்று சொல்லி அன்னுதினமும் இந்த டிசம்பர் மாதம் முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல உட்கார்ந்து நீங்க சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, நன்றி ஆண்டவரே, இந்த 12வது மாதத்தை காண செஞ்சீங்களே, உமக்கு நன்றி. இந்த 12வது மாதம் முழுவதும் நீ நடத்த போவதற்காக நன்றி. புதிய வருடத்தை காண பண்ண போகிற கிருபைக்காக நன்றின்னு சொல்லி ஒரு நாளும் உங்களை நடத்தி கொண்டு வந்த அந்த காரியத்துக்காக நீங்க நன்றி சொல்லி கடந்து போங்கள். இதிலும் பெரிதான காரியங்களை பார்ப்பீர்கள். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறார். அச்சா, ஆமாண்டவரே, இந்த 11 மாதங்கள் எங்களை
அற்புத விதமாய் நடத்தி கொண்டு வந்து ஜீவனுள்ள சாட்சியங்களை நிறுத்திருக்கிறீர். ஜீவனையும் ஆயுசு நாட்களையும் சுகத்தையும் பலத்தையும் கூட்டி கொடுத்திருக்கிறீர். இந்த 12வது மாதத்தை காண உதவி செய்திருக்கிறீர். உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.